வணக்கம். பெற்றோர்களுக்காக தான் இந்த பதிவு. பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு வயசு கிடையாது. ஆனால் என் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் படித்து முடிச்சு இப்போ கொஞ்சம் வேலை இல்லாத இருக்கவங்கலாம் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நம்ம பேரண்ட்ஸே வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதோ, வேறு எதுனா முயற்சி பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ண மாட்றாங்க. வேலைக்கு போன்னு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 15லேருந்து 17 வருஷம் வந்து அவங்கள வளர்த்து படிக்க வச்சு நிறைய செலவு பண்ணியிருப்போம். ஒரு குறைஞ்சது அதுக்கு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 10, 15 லட்சம் ஆயிருக்கும். அது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 6 மாசம்னா டைம் கொடுங்க. இப்போ தான் படித்து முடிச்சிருக்காங்க. கொஞ்சம் போய் எதனா வெளி உலகத்த கற்றுக்கிட்டோம். எதனா தொழில் கற்றுட்டு, அதுலேருந்து கொஞ்சம் படிப்படியாக மேலே வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு ஒரு பூம் ஆகுற டைமில் இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் பிஸ்னஸ் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. அதிலலாம் ஒன்றும் முதலீடெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் ஒரு 6 மாதம் வந்து ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா, சர்வீஸ் பிஸ்னஸ்ஸு அது அது சம்மந்தமான நிறைய தொழில் இருக்குது. அதில் சர்வீஸ் பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. 0% தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸ்கில்லை வச்சு தான் வந்து அவங்க டீச் பண்ணுறதோ, இல்லை வேறு எதனா சர்வீஸ் கொடுக்குறதோ, அதில் சம்பாதிக்க போகிறாங்க. அதனால் ஒரு 6 மாதம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இவ்வளோ நாள் டைம் கொடுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் மேலே வந்துடுவாங்க. 10 பேரில் ஒரு 5 பேர் தான் ஜெயிக்க முடியும் தொழிலில். அந்த 5 பேரில் ஒருத்தர் வந்து உங்கள் பையனாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம இவ்வளோ நாள் வளர்த்துட்டோம். கொஞ்சம் அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க.